YBM ட்ராவல்ஸ். இன்னும் மாயமோ மந்திரமோ தெரில, நம்ம போகிறதுல மட்டும் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ட்ரெயினில் போனால் ஃபேன் ஓட மாட்டேங்குது, பஸ்ஸில் வந்தால் டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானாங்க பண்ண முடியும், சொல்ல தானே முடியும். Hello guys. Hi guys. Everybody out on the dance floor singing. எப்படி இருக்கீங்க? அண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வீடியோ வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பேமெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் வந்து ட்ரெயினோட வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது பேமெண்ட் வீடியோக்கு வந்து நீங்கள் போட்டிருந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. சொல்லி ஆகணும்ல, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னடா YBM ட்ராவல்ஸ் ரிவ்யூ அப்படின்னு போட்டு காரில் போயிட்டுருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து நான் ராமேஸ்வரத்துலேருந்து நான் மதுரைக்கு வந்து காரை சர்வீஸ் விட போகிறேன். சர்வீஸ் விட்டுட்டு மதுரையிலேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். ஏன் சர்வீஸ் விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதமாக கார் எடுக்கல, அதான் மேட்ரு. அவ்வளோவா அப்போ வெளியூர் போயிருந்தனால இப்போ தான் வந்து எடுக்கிறோம். ரொம்ப ஒரு கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இவ்வளோ முந்திக்கிறேன். இவன் முந்த விட மாட்டேங்கிறான். சரி, நம்ம பேசுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா சரி, தனியாக ஒரு 3.5 மணி நேரம் ஜேர்னிங்க ராமேஸ்வரத்துலேருந்து. சரி, இன்னும் தனியாக போகிறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த ரோட்டில் யாருமே இல்லை. சரி, நானும் நினச்சேன் சரி யாராச்சும் லிஃப்ட்டு கேட்பாங்க, சரி லிஃப்ட்டு கொடுத்தாலாச்சும் அவன்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு போகலான்னு நினச்சா இவனும் லிஃப்ட்டும் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம கேரக்டருக்கு யாருக்காச்சும் நோயின்னு பேசிக்கிட்டே வந்தால் நல்லாயிருக்கும். இவனும் சிக்கவும் இல்லை. நான் லிஃப்ட்டு கேட்பான் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் லிஃப்ட்டும் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு போய் பஸ்ஸில் போய் இன்ட்ரோ கொடுத்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும், நீங்கள் தான் இருக்கீங்களே உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். கேமராவெல்லாம் எடுத்தேன், செட்டப் பண்ணேன், அந்த ஸ்டாண்டை வச்சேன், ட்ரைபாட்லாம் வச்சு செட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். சரி, உங்கள்கிட்ட ஒரு இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டா டைம் சேவ் ஆகும்ல, உங்கள்கிட்டையும் பேசுகிற மாதிரியா இருக்கும். அதனால் எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. அதுக்கு 1 மணி நேரம் பேச போகிறது கிடையாது. இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750, டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 780 அப்படின்னு போட்டிருக்காங்க. YBM வந்து ஸ்லீப்பர், ஏசி ஸ்லீப்பர். எல்லாம் யார் வச்ச கண்ணோ தெரியல. போன தடவை யாரோ வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு, நீங்கள் மட்டும் இப்படி இந்த ஆஃபர் கோட்லாம் தேடி போட்டு வந்து காசு 100 200 குறைச்சி போறீங்க அப்படின்னு. வச்ச சாபம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆஃபர் கோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. நானும் தேடி பார்த்தேன், இதுலேயுமே ஆஃபர் கோடே இல்லை. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே காசு கொடுத்து தான் வந்திருக்கேன். இப்படி இருக்கு அப்படின்னு நான் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ். நான் ஷோரூம் போயிட்டு காரை சர்வீஸ் விட்டுட்டு அங்கேருந்து நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன் ப்ளாகை. அண்ட் ஓகேவா, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, see you there, bye bye. காரில் கட் பண்ணிப்போம் ப்ளாகை. இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து கரெக்டாக வந்து 11 மணிக்கு வந்து நான் ஏறினேன் மதுரையிலேருந்து. என்னால் எடுக்க முடியல ஏறுறதை. ஏன்னு சொல்லுங்கள், நான் லேட். இந்த தடவை நான் லேட்னா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேங்க. ரொம்பலாம் திட்டாதீங்க. கரெக்டாக 10:58 வந்து அவங்க கூப்பிட்டாங்க. சரியா, நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன் 2 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டேன். அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க 2 நிமிஷத்தில் பஸ்ஸை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு. கரெக்டாக நான் 2 நிமிஷத்தில் போயிட்டேன். நோ ப்ராப்ளம், சட்டெல்லாம் ஒன்றும் வரல. நான் வந்து 11 மணிக்கு போனேன். அவங்க 11 மணிக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக போனதான தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறினோன்னா சில்லுன்னு ஒரு ஃபீலிங். ஆனால் இப்போ எனக்கு சில்லுன்னே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இதில் ஸ்க்ரீனை திறந்து விட்டேன்னா இந்த வெக்க வந்து அடிக்கிறது போல. ஏசி வென்ஸ் செம்ம சில்லாக இருக்குது.
அந்த இங்கே இருக்குது இதுலேயும் செல்லு. இதுதான் டிவி. பார்த்தீங்கன்னா கை சைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க தான் பெருசாக இருக்குது. என் சைஸ் தெரியுதா? நான் இவ்வளோ சின்ன டிவியை பார்த்ததில்லை, அதான் உண்மை. அண்ட் வந்து சுவிட்ச் இருக்குது. போட்டாலும் ஒர்க் ஆகலை, ஆஃப் பண்ணாலும் ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, லைட் ஒர்க் ஆகலை. ஸ்பீக்கர் இருக்குது, டிவியே போடல, இதுக்கு ஸ்பீக்கர். சார்ஜர் பாயிண்ட் ஒர்க் ஆகுது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப பல்ஜாக இருக்குது. பல்ஜான பெருசாக அது அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. உள்ள பெருசாக ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பார்க்குறேன். ஆனால் செம்ம பல்ஜாக இருக்குது. இவ்வளோ பல்ஜாக இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எப்படின்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குமா, அவ்வளோதான். ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், அமுக்கவே முடியல, ரொம்ப பல்ஜாக இருக்குது. என்ன இருக்குன்னே தெரில, பார்க்கலாம். அன்பாக்சிங் ஆஃப் த YBM Travels ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இப்படி இன்ட்ரோ இப்படி டாபிக் நான் போட்டிருக்கேன். YBM Travels லக்ஸூரியஸ் ஏசி ஸ்லீப்பர்ஸ். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரமும் இங்கே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. போனதே கிடையாது, பட் நான் போனேன், கூட சீட்டில் போகிறேன். நாட் ஃபார் சேல் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் த கோச் க்ளீன் அண்ட் டைடி. கைஸ் நோட் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ். அண்ட் பாருங்கள், டூர் புக்கிங்ஸ் கமிட்டட் டு ப்ரொவைட் சேஃப் ரயில்வே ஆன் டைம் சர்வீஸ். இதே தான் ஆரஞ்சிலையும் போட்டிருந்தாங்க. YBM பார்சல் ஆல்சோ இருக்குது, கார்கோ சர்வீஸ். ஓகே கைஸ், இருக்கிற பல்ஜாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லஞ்ச் வச்சுருப்பாங்களோ உள்ள, தக்காளி சாதம், தயிர் சாதம் வச்சுருக்கோமோ இல்லை. பெருசு காற்று, அந்த காற்று தான் அவ்வளோ பெருசாக இருந்துருக்கு. டிஷ்யூ, ஒரு பிஸ்கெட் பேக்கெட், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பேக்கெட், ஃப்ரூட்டி அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக கீழே வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து இதை வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதாக வச்சு ரொம்ப பல்ஜாக இருந்துச்சு. பார்த்தீங்களா இப்படின்னு அது காற்று, அந்த சேவோட பாக்கெட் காற்று. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, ஒரு ஜூஸ், சூப்பர்னு நினைக்கிறேன். 3 ஐட்டம்ஸுங்கிறது இந்த பஸ்ஸில் கொடுத்தாங்க. 3 ஐட்டம்ஸ் இதுலேயும் தரல, 2 தான் தருவாங்க எல்லாத்துலேயும். பட் 3 இருக்குது இதில். ஸோ தட் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. YBMனு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை போட்டிருப்பேன் முன்னாடி, ரொம்ப இல்லை. என்னோட இந்த லிங்க்கை போடுறேன், YBM ட்ராவல்ஸோட நான் முன்னாடி ட்ராவல் பண்ண லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், இல்லாட்டி என் ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து மதுரையில் ஏறணுன்னே கொடுத்துருந்தாங்க. இஸ் கைண்ட்லி டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நான் அடுத்த வரப்போட வீடியோ வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து முன்னாடி ஒரு கெஸ்ட் கொடுப்பேன். கெஸ்ட்னால் ஒரு ஃபோட்டோ மாதிரி, அது ரிலேட்டடாக வந்து நாங்கள் இருக்கிற மாதிரியோ ஏதோ மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து நான் அடுத்த இன்னும் வீடியோ போகிறேன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கைண்ட்லி ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். போய் அங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணால் போதும். நான் போடுற ஃபோட்டோ ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நான் போட போகிற அடுத்த வீடியோவோட ஒரு கெஸ்ட் ஃபோட்டோவும் நான் போடுவேன் எப்போயுமே. அது வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ தட் கைண்ட்லி டு ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் கைஸ். ஸோ வந்து செம்மையாக இருக்குது. உள்ளே வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு, ஏசி ஃப்ரெஷ்னஸ். ஏசியோட அந்த ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருந்தாங்க போல், செம்மையாக இருந்துச்சு. ஸ்மெல்லு சில்லுன்னு இருந்துச்சு ஏசி. பார்த்திங்க அண்ட் பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து க்ளீனாக இருக்குது. ஐ கேன் அஷ்யூர் யூ தட் பஸ் இஸ் வெரி 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 க்ளீன். டிவி பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா சின்ன டிவி தான். அது சிங்கிள் சீட்டில் படுத்தவங்களுக்கு வந்து டிவி சிறுசாக இருக்குது, டபுள் சீட்டில் படுத்தவங்களுக்கு வந்து டிவி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் சின்ன சீட்டில் இருக்கிறனால டிவி சிறுசாக இருக்குது. பட் டிவி ஓடுதான்னு கேட்டால் இல்லை, டிவி ஓடலை. நான் ஏன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அவர்கிட்ட. அண்ட் பார்த்திங்கன்னா பெட்டு பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பெட்டு தான், ரொம்ப கம்ஃபர்டபுளோ, ரொம்ப ஒரு என்னது ஒரு ஸ்பெஷல் ஸ்பாஞ்சு, ரொம்ப அதை யூஸ் பண்ணி ஒரு நம்ம வீட்டு சோஃபாவை யூஸ் பண்ணி படுத்தா ஒரு மாதிரி அமுனும் தெரியுமா, அந்த மாதிரி தான் அமைதி. பட் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த திக்னஸ் இல்லை, அது படுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த காலப்போக்கில் வந்து இதாகும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் பெட்ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா இது உள்ளன் டைப்பில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பெட்ஷீட்டு செம்ம ஸ்மெல். சென்டட் ஸ்டைலோ நல்ல சத்தியமாக அத்தர் ஸ்மெல் இருக்குது தெரியுமா, அத்தர் ஸ்மெல் அடிக்குது. துவைச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது, நல்லா துவைச்சிருக்காங்க. கைஸாக பில்லோ தம்பி வாப்பா வெளியே
ஆரஞ்சில் இந்த பல்ஜாக இருந்துச்சு அந்த அளவில் நார்மலாக இருக்குது. அண்ட் பெட்ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது சார். அண்ட் எனக்கு இந்த பஸ்லேயே ரொம்ப பிடிச்சது தெரியுமா, கலர் காம்பினேஷன். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கர்டன்ஸ், எல்லோ கலர் வால்ஸ், அதுவும் ரெட் கலர் மெரூன் கலர் பெட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து ப்ளூ கலர் லைட்ஸ் போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு பார்த்தோன்னே. அந்த ப்ளூ கலர் லைட்ஸுக்கும் இந்த கர்ட்டனோட ப்ளூக்கும் செம்மையாக இருந்துச்சு. இந்த கர்ட்டன்ஸும் நீட்டாக தான் இருக்குது, மெயின்டைன்டு. பார்த்தாலே தெரியுது, அழுக்கு இல்லை ரொம்ப. அண்ட் வேறு என்ன, அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீளம் வந்து கரெக்டாக இருக்குது நீளம். ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு அசைட்டு இப்போயும் சொல்கிற மாதிரி நீளமான ஹைட்டு ஒரு 6 கிட்ட இருக்கிறவங்க வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். அண்ட் கொஞ்சம் குண்டாகிறவங்க வந்து டபுள் சீட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது, படுத்துக்கலாம். ரொம்ப கேபிஎன் நம்ம போட்டோம் தெரியுமா, அந்தளவுலாம் கஷ்டமாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஏசி சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏசி சில்னஸ். முடிய மட்டும் பாருங்கள். இதா எப்படியே ப்ரூஃப் என்னடா சும்மா சொல்கிறேன்னு நீங்களாம் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்ல. அதே மாதிரி இப்போயே நான் சொல்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன், எல்லா பஸ் வீடியோஸ்லையும் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கேளுங்க, என் வீடியோ பார்க்குறவங்க யாரும் செருப்பை போட்டு ஸ்லீப்பரில் ஏறி படுக்காதீங்க. செருப்பு கீழே கழட்டி வைங்க. கழட்டி வச்ச செருப்பு எடுத்து பெட்டு மேலே வைக்காதீங்க. நம்ம எப்படி நீட்டாக இருக்கணும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோமோ இப்போ ட்ராவல்ஸு, அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம நீட்டாக வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ தட் நீங்கள் செருப்பை தூக்கி வைக்கிறது, சட்னி சாம்பார் கொண்டு வந்து கொட்டுறது, இதெல்லாம் வேணாங்க ஈஸா. கண்டிப்பாக கொண்டு வந்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா டீசெண்டாக சாப்பிட்டு கவரில் ஊற்றிட்டு கீழே ஊற்றுறதில்ல. அவங்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம மட்டும் அவங்கள்ட்ட 100% சுத்தமாக இருக்கணும், 700 கொடுத்து போகிறோன்னு எதிர்பார்க்குறப்ப அவங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் இறங்கி போகிறப்போ வந்து நீங்கள் சாம்பாரையும் செருப்பையும் மண்ணையும் போட்டு ஒரு குழப்படி பண்ணிட்டு போனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் நீட்டாக சுத்தமாக வைக்கணும்ல. ஸோ தட் நம்ம சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்குற குவாலிட்டியை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணோன்னா, அவங்க கொடுக்குற வசதியை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணோன்னா அவங்க வந்து இப்படி நம்மளுக்கு தருவாங்க. இப்படி பண்ணாலும் அவங்க இப்படி தான் பண்ண போகிறாங்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் கொடுக்குற வசதியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ரிட்டனுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகணும். அப்படி இந்த ஆங்கிளில் நான் வந்து கேமராவை செட் பண்ணதே ஏன் தெரியுமா, சரி ஸ்பீடாக போனால் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் இந்த ஆங்கிளில் வச்சா தெரியுமா, கொஞ்சம் அழகாக இருக்கும், ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், நம்ம பேசுகிறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் இப்போ இந்த கேமரா இப்படி செட் பண்ணேனோ அப்பையிலேருந்து பஸ் மெதுவாக தான் போகுது. இதாங்க உண்மை. நானும் வச்சு பார்த்துட்டேன். தம்பி இப்போ போயிட்டேரு. நான் கரெக்டாக அந்த கேமரா வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். நானும் சரி ஷார்ட் எடுப்போம் இப்போலாம் மணி நேரம் தான் வெயிட் பண்ணுறது ஒரு மனுஷன். நானும் எடுத்து முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. இப்படி பேசியே எல்லாம் ட்ராவலும் போயிடுச்சு. இங்கே தூங்குறது, கொடுத்த காசுக்கு ஒரு நாளாச்சும் தூங்கலான்னு நானும் ஆசைப்பட்றேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபோனில் வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது. அப்படின்னு பாட்டினாங்க. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே இந்த உளுந்தூர்பேட்டையில் இருக்குது தெரியுமா, ஸ்ரீ ரெசிடென்சியா இந்த ஹோட்டல், ஸ்ரீ பிரசன்ன பவன்
அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. அது வரைக்கும் இங்கே சாப்பிட்டதே இல்லை. எனக்கு சரியான பசி. ஸோ போய் சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். உண்மையாக சொல்கிறேன். போன தடவை கூட ஓடுது நான் எதுவும் சாப்பிடல. நான் போன தடவை கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருந்தாரு நீ நல்லா இருக்காதுன்னு. நான் யதார்த்தமாக சாப்பிட்டேன். இன்றைக்கி மீல் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. 100 ரூபா. ரொம்ப நாள் கழித்து மீல் சாப்பிட்டேன்னா செம்மையாக இருந்துச்சு. மீல்ஸ்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த மீல்ஸோட ஃபீல் பண்ணேன். ரொம்ப பெரிய குவாலிட்டிலாம் கிடையாது. நார்மலாக ஆன் த கோல சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 100 ரூபாங்கிறது ஜாஸ்தி தான் மீல்ஸுக்கு. பட்டு ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த இடம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வந்து இந்த ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரிஃபரபுளான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ட்ராவல்ஸ் இது சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்னு தான் நான் சொல்லுவேன். I don't believe in destiny, I just do what's best for me. Don't listen to my enemies, they're just full of jealousy. Yeah, this legacy, you gon' see what's left of me. You gon' see success in me, you ain't seen the rest of me. I just wanna be the best at what I know, better than the rest, just watch me grow. Put me to the test and watch me go. This is my quest, I'ma make it known. They call me obsessive, oh I know. Call me selective with my notes, call me aggressive with my flow. Call me offensive even though Joey ain't gonna lie, life's tough. Try to get by, life's rough. Try to do it right, it's not enough. Even though you try, you still mess up. But I'm still gonna fight for what I love. Still gonna die for what I love. Still gonna try, I won't give up. Still gonna fight until I've won. They say I'm way too obsessed and I've got nothing left. And I'm not quite there yet, but those words they'll regret. Cause I've got something left. கைஸ் பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு டேப் இருக்குது. டேப்னா சாம்சங் டேப் இருக்குல்ல, அந்த டேப் இருக்குது. அந்த டேப்பில் வந்து காமிக்கிறேன் பாருங்க. டேப்பில் வந்து ஒரு கஸ்டமர் பேர், அவங்க ஃபோன் நம்பரு, தள்ளினா அவங்க இந்தந்த போர்டிங் பாயிண்டில் இறங்குறது எல்லாமே அவங்க சாஃப்ட்வேரில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏனே தெரில. 2 பேரும் நானும் ரொம்ப தடவை கேட்டு பார்த்துட்டேன். நான் பேசுறது கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹார்ன் எடுத்து நானும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 110 வரைக்கும் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம்ம ஸ்பீடாக போகுது. டைமுக்கு போய் கண்டிப்பாக சேர்த்துருன்னு நினைக்கிறேன். 5 மணி ஆச்சு. 5:45 போட்டுருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டைமில் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வண்டி செம்ம ஸ்பீடு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷ் டைமிங் கிடையாது. ரொம்ப கண்ட்ரோல்டாக ஓட்டுறாரு டிரைவர், பார்த்தாலே தெரியுது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். பெட்ஷீட்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து மதுரையிலேயே வாஷ் பண்ணுறாங்க, சென்னையிலேயே வாஷ் பண்ணுறாங்க. அதே சேம் தான். அங்கே போகிறப்ப அங்கே கொடுத்துருவாங்களாம், இங்கே வரப்போ இங்கே கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவில், முன்னாடி இருக்க வீடியோலேயே நம்ம பெட்ஷீட்டில். அதுக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த அவ்வளோ தான் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸ்மெல்லில் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. வேறு என்ன சொன்னாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா இவங்க வந்து உடனே வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டணுமா. சப்போஸ் நிப்பாட்டாட்டி சப்போஸ் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து அடுத்த நாளே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வருமா டிரைவருக்கும் க்ளீனருக்கும். அதனால் சொல்கிறாங்க அவங்க வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வைபியத்தில் வந்து ரொம்ப எங்களுக்கு முக்கியம். ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கேட்குறப்ப நாங்கள் நிப்பாட்டலை. இப்போ லேடிஸ்னால் வந்து நாங்கள் வந்து உடனே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டணும், இப்போ ஜென்ட்ஸ்னால் ஒரு சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க நிப்பாட்டாட்டி அது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, டிஸ்மிஸ் வரைக்கும் போகும். அதனால் நாங்கள் வந்து அதில் ரொம்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நாங்கள் ரொம்ப இதாக இருப்போம், பஞ்சுவலாக இருப்போம் அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பேச கேமரா ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே பேசுகிறதா செங்கல்பட்டு வந்தாச்சு. டோலு டிக்கெட்டை போட்டுட்டு இப்போ முன்னாடி உட்கார்றதே எனக்கு ஒரு வேலையாக போச்சு. வர இதுக்கு 800 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்கிறேன். சரி கைஸ், சென்னையில் பெருங்குளத்தில் இறங்கிட்டு கரெக்டாக டைமுக்கு போச்சான்னு சொல்கிறேன். அண்ட் அங்கேருந்து ஆஃபீஸ் வேறு இருக்குது எனக்கு 8 மணிக்கு. நானும் தூங்கவே இல்லை. 8 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குது. டிஎல் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். 9 மணிக்கு வரேன். பார்ப்போம் கைஸ். அதே மாதிரி சாப்பிட்ட குப்பையை தயவு செஞ்சு அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு போங்க, அவங்க எடுத்துக்குவாங்க.
நீங்கள் கீழே போட்டு போகாதீங்க. சாப்பிட்ட குப்பையை வந்து அந்த டப்பாவுக்குள்ளேயே அவங்க எப்படி அந்த அழகாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த டப்பாவில், அதே மாதிரி நீங்களும் அழகாக அந்த குப்பையை வந்து அதுக்குள்ளே போட்டு போனீங்கன்னா அவங்களும் அழகாக எடுத்து வெளியே போடுவாங்கல்ல, கரெக்டு தானே? ஸோ பார்க்குறவங்களாம் இதெல்லாம் அடுத்த தடவை ட்ராவல் பண்ணுறப்ப டியூபர் வேஸ் சேனலில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப பாருங்கள். தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:50 கரெக்டாக இறக்கி விட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எனக்கு ஆஃபீஸு. ஸோ நான் டேரெக்டாக இப்போ இங்கேருந்து ஆஃபீஸ் தான் போகிறேன், ரூமுக்கு போகலை. ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். பாய்.